ஓகே, நம்ம கொல்லிமலை கிளம்பலாம். ஸோ கொல்லிமலைக்கு ஒரு 60 கிலோமீட்டர் முன்னாடியே நம்ம வந்துட்டோம். க்ளவுஸ் போடல, க்ளவுஸ் நம்ம அங்கே போயிட்டுருக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை ஒரு 60 கிலோமீட்டர். ரிட்டன் காய்ஸ், வெல்கம் டு பாலாஸ் vlog. வீட்டிலேருந்து ஏன் vlog எடுக்கல அப்படின்னா, ஸோ கிளம்புறதுக்கே டைம் ஆகிடுச்சு. எங்கள் அப்பா வேறு நீ வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்ட்டாரு. அதான் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து வீடியோ எடுத்துக்கலான்னு வந்துட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் கொல்லிமலை நான் போனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு ரூட்டு கூட தெரியாது. எப்படி போக போகிறேன் என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. நான் வண்டி எடுத்து 1 இயர்க்கு அப்புறம் தான் பர்மிஷனே கொடுத்தாங்க கொல்லிமலை போகிறதுக்கு. அது வரைக்கும் கொல்லிமலை பர்மிஷனே தராமல் இருந்தாங்க. இப்போ தான் கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்கியிருக்கேன். கிளைமேட் சூப்பராக இருக்குது. நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சு எனக்கு தெரியல அங்கே கிளைமேட் அங்கே எப்படி இருக்கும் ஏது என்னன்ட்டு. நம்ம அங்கே பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் கிளைமேட் அங்கே எப்படி இருக்குன்னு. ஆனால் ரோடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரோடு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. ஸோ சரியா எங்கள் வீட்டிலேருந்து கொல்லிமலைக்கு வந்து 65 கிலோமீட்டர். கொல்லிமலை ஸ்ட்ரைட்டாக போட்டுருக்கு. அப்படியே போவோம். ஆக்சுவலாக ரொம்ப நாள் பிளானு கொல்லிமலைக்கு போகணுன்ட்டு. பட் அதுக்கான டைமே கிடைக்கல. அதுக்கான டைம் இப்போ தான் கிடச்சிருக்கு. அப்படியே ஜாலியாக போவோம். எனக்கு அந்த 17 ஏர்பின் பென்ஸையும் கவர் பண்ணி ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. அந்த ஆசை இன்றைக்கி நிறைவேற போகுது. நம்ம கொல்லிமலை பக்கத்தில் போயிட்டு க்ளவுஸு ஜர்க்கின் இதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மழை வர மாதிரி தெரியல. மழை வந்தால் ஜர்க்கின் போடலாம். இந்த ரோடை ஜாயின் பண்ணணும். ரைட் எடுக்கணுமா? ஸோ ரைட் எடுத்து போனால் கொல்லிமலை. வியூவா பாருங்க. அப்பா செம்மையா இருக்கு. சரியான ஒரு வியூவா இருக்கு. இப்போ வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன்னா, ஆனால் நான் இந்த இடத்துக்கு நான் மேக்ஸிமம் வந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் இந்த ரோட்டுக்கே வரேன். ரொம்ப அமைதியாக இருக்குங்க ரோடு. பார்க்கவும் சூப்பராக இருக்குது. நைட்டு மழை பெஞ்சதுக்கும் கெட்டமே அப்படியே ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. நான் கலர் கரெக்ஷன் பண்ண மாட்டேன். அப்படியே தான் வீடியோ எடிட் பண்ணுவேன். உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். மேலே ஃபுல்லாக அப்படியே பனிமூட்டமாக இருக்குதுங்க. மேலே எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியல. போவோம். போலீஸ் பிடிக்காம இருந்தால் சரி. R15 வச்சுட்டு 17 ஹேர்பின் பென்ஸையும் முடிக்கிறோம். எங்கள் அப்பா சொல்லி தான் விட்டார், ரோடு ரொம்ப இதாக இருக்குண்டா, கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஓட்டுறோம் அப்படின்னு. நான் பொறுமையாக தான் ஓட்ட போகிறேன் அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். பட் ரோடு எப்படி இருக்குது, ஸோ அதில் நம்ம எப்படி ட்ரைவ் பண்ண போகிறோம் அதில் தான் இருக்குது மொத்த ஸ்கில்லும். ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ரோடு, ரொம்ப டேஞ்சரான ரோடு அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல. நான் எப்பயும் இவ்வளோ தான் ஓட்ட போகிறேன். ஸோ ஹில்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்பராக கவனமாக ஓட்டலாம். ஆக்சுவலாக கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கேயே குளிர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அங்கே போயிட்டு எவ்வளோ குளிர்னு தெரில. நான் க்ளவுஸ் போடல, ஏன்னா மொபைல் கொஞ்சம் தேவைப்படுதா. டக்குன்னு மொபைல் ஆக்சஸ் பண்ண முடியல. அதனால் நான் க்ளவுஸ் போடல. பக்கத்தில் போயிட்டு க்ளவுஸ் போட்டுக்கலாம். நைட் வந்து எனக்கு தூக்கமே இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் ரைடு, இதை நான் பண்ணியே ஆகணும், இந்த ரோடை நான் கவர் பண்ணி ஆகணும்னு. ஸோ தூக்கமே வரல. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். இப்போ ஒரு மலை வீடியோவில் தெரியுதலேன்னு தெரியல, அங்கே ஒரு மலை ஃபுல்லாக மேகம் மூடி கிடக்குது. ஆஹா வாங்க, என்னடா இது ரோடு இப்படி. வா செம்ம. வரப்போ கண்டிப்பாக கார்னரிங் பண்ணுவேன் இந்த ரோட்டில். கண்டிப்பாக என் கார்னரிங் பண்ணியே தீரணும். ஸோ கொல்லிமலைக்கு 34 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இங்கே ஒரு இடம். வேற லெவல். என்னடா காலேஜ், எங்க காலேஜா என்னங்க இது, சூப்பராக இருக்குது. வா ஓ காலேஜ் தாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு. நான் ஏன் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவாக வந்துட்டு நான் பர்கூரை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஆக்சுவலாக பர்கூர் வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு லொக்கேஷன். நான் அடிக்கடி அந்த இடத்துக்கு போயிருக்கேன்.
வீக்லி நான் எப்போல்லாம் நந்தியூர் போகிறேன்னா பைக் எடுத்துருந்து அப்போலாம் நான் பர்கூர் பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு ஷோ போகிறக்கும் போது நான் போயிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த பர்கூர் வந்து கொஞ்சம் அடிக்ட் ஆயிடுச்சு எனக்கு. அதனால் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ நான் பர்கூரை தான் போடணும்னு நினச்சேன். அதே மாதிரி பர்கூர் வீடியோ தான் ஃபஸ்ட்டு நான் போட்டேன். அந்த வீடியோ இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லோரும் லடாக்கு இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கு ட்ரீம் ரைடாக இருக்கும். ஆனால் நமக்கு ட்ரீம் ரைடு கொல்லிமலை, ஊட்டி, திம்பம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ட்ரீம் ரைடு. எங்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு என்னால் அவ்வளோதான் போக முடியும். அது கொல்லிமலைக்கு வந்து விட்டோம். இடையூசி வளைவு கொல்லிமலை கொண்டாட அழைக்கிறது. கொண்டாடிடுவோம், சிறப்பாக கொண்டாட போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ட்ரீம் ரைடு, இன்னைக்கு அந்த ரைடில் ஓட்ட போகிறேன் அப்படிங்கிறப்ப வா செம்மையாக இருக்குது. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் கொல்லிமலை ஹில்ஸ். அங்கே மழை ஈரத்தில் ரோடு ஸ்லிப்பரியாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு இதுதான் வேணும். என்ன ஒரு பியூட்டினா, ஸோ ரொம்ப ஒரு அழகான இடம், நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷனு. ஆனால் வந்துட்டு இங்கே வைல்டு அனிமல்ஸ்னு பெருசாக எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. யானை கிடையாது, புலி கிடையாது, சிறுத்தை கிடையாது, கரடி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஸோ இது 10வது ஹேர்பின் பெண்டு. இன்னும் 60 ஹேர்பின் பெண்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ட்லேயும் திரும்புகிறப்போ அப்படியே ஏதோ ஒன்று சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல். நான் இப்போ தான் 10வது ஹேர்பின் பெண்ட் தாண்டியிருக்கேன். ரொம்ப எப்படி சொல்கிறீங்க, ரொம்ப கிராஸாக போகுதுங்க. ரொம்ப ஒரு மாதிரி நம்மளுக்கே அள்ளு விடுது. மற்ற ரோட்லாம் கார்னரிங் வாங்கலான்ட்டு வம்பு எடுத்துட்டு வருவேன் எல்லாத்தையும். ரோடு பயங்கரமாக சேலஞ்ச் பண்ணுதுங்க நம்மக்கிட்ட. வா, இந்த கார்னர் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு, எவ்வளோ தூரமாக வந்துச்சுன்ட்டு. நல்லா வைடாக போய் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே இருக்கு. திரும்புறப்ப எந்த அளவுக்கு நான் ஹார்ன் அடிச்சுட்டு எக்ஸிட்டர் ஸ்லோ பண்ணிக்கிறேன், அந்த அளவுக்கு மேலே பார்த்துக்கிட்டே தான் ஓட்டுறேன். ஐயோ டே வந்துடாதீங்களா, ஏன்னா பயத்தில் என்ன பண்ணுன்னு நம்மளுக்கே தெரியாது. என்னடா போலீஸ்காரி முன்னாடியாக போகிறேன் அப்படின்னா எங்கேயுமே ஓட்டை எடுக்க முடியல, எந்த இடத்துலையும் எடுக்க முடியல. என்ன ஓட்டை எடுப்பீங்க இவங்கள? ஸ்ட்ரெயிட்டு கண்ணிலேயே போட மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட் ரோடு பார்த்தேன், ஓட்டை எடுத்தேன். எங்கிட்டு போகிறேன் ஸ்ட்ரெயிட் ரோடுக்கு? கொஞ்சம் தூரம் தான் தெரியும். ஆஹா, தேங்க்ஸ்ண்ணா. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ கார் பின்னாடி வந்த வரைக்கும், ஓப்பனாக சொல்ல போனால் கார் பின்னாடி வந்த வரைக்கும் கொஞ்சம் நான் பயமே இல்லாமல் வந்தேன். ஆனால் இப்போ நம்ம அந்த கார் பின்னாடி போகிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஓடுறத பார்த்துருக்கு, இது கேஸ்க்கு இது போட்டாங்களா. எதுக்குமே கேஸ் போடுறாங்க, கரெக்டாக தான் ஓட்டுறோம். ஆஹா, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஏறுது மேலே. மேலே பனிமூட்டமாக இருக்குது. 28வது ஹேர்பின் பென்ஸா? ஐயோ எத்தனையா! மேலே ஏறப்போயே ஃபுல் எனர்ஜியும் போயிடும் போலவே. ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கம்ப்ளீட் பண்ணுறப்ப பயமே இல்லாமல் நான் போகணுங்க. கீழே போகிறப்ப உண்மையிலுமே மேலே ஏறப்ப நான் செம்ம பயமாக இருக்குது. ரெண்டு வேணால் வியூ காட்டுறேன் வாங்க. டி என்னடா இது, சில்லறத்தனமாக பண்ணுறப்ப கருவோம். இதில் தாங்க மேக்ஸிமம் எல்லாமே கடுப்பாகுது. இங்கே பாருங்க, யாரா நீங்களா டேய்? 31வது ஹேர்பின் பெண்ட் இது. இங்கே பாருங்க, ஒயின் சர்வே குடிச்சு சாக வேண்டியது தானே. ஐயோ பாருங்க, ஒர்த்து
ஒர்த்து அங்கே பாரு. ஆக்சுவலாக அதில் தான் வந்தோம். ஃபுல் பனிமூட்டமாக இருக்குது. சாஸ் இது நைட்டு மழை பெஞ்சதுக்கும் சரியான குளிர். ஒர்த்து ஐயோ செம்ம டிரைவர்ண்ணா, நீ மாசுண்ணா, சூப்பராக ஓட்டுண்ணா. இங்கே பாருங்க, இப்போ பனிமூட்டத்துக்குள்ளே போக போகிறோம். சொல்லி கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு இடமே. இங்கே பாருங்க பனிமூட்டத்தை. அப்பா சரியான ஒரு ஸ்லோப்புங்க, சரியான இது. வண்டி ஆஃப் ஆச்சுன்னா சோழி முடிஞ்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இருக்கு. டேய் குரங்கு ஏதோ கொடுப்பாங்க போல. அங்கே பாருங்க பனி மூட்டத்தை. லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஓட்டுறேன். இன்னும் வீட்டில் போயிட்டு எங்கள் அம்மாட்ட உட்காந்து 70 ஹேப்பி மினிட்ஸ் எப்படிலாம் ஓட்டணும்னு தெரியுமா, அப்படி ஓட்டணும் இப்படி ஓட்டணுமே. 14 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு, 5 ஸ்லோப்பு மேலே ஏறிட்டேன். இது இந்த கவுண்ட் பார்க்குறப்ப தான் வெறி ஆகுது. முடிச்சா உண்டு எனக்கு இந்த 17 ஹேப்பி மினிட்ஸ் முடிக்கணும் அப்படின்ட்டு. எங்கே பார்த்தாலும் பீர் பாட்டிலுங்க, எல்லா இதுலேயுமே பீர் பாட்டில். எல்லா டோனிலுமே குடிச்சுட்டு பாட்டை போட்டுச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு பைக் ஓட்டிகிட்டு வரீங்க, நீங்கள் ஒரு கார்ட்டு வரீங்கன்னா இந்த ரோடு உங்களை 100% உங்ககிட்ட சேலஞ்சே பண்ணுங்க. ரோடு முடிஞ்சால் ஏறி காட்டு, முடிஞ்சும் ஸ்கில் இங்கே காமிச்சிக்கும். அப்படி தான் இருக்குது இந்த ரோடு. ப்ராப்பராக ஓட்டுறீங்க, ப்ராப்பராக நீ ஓட்டுற அப்படின்னா நீ இங்கேருந்து போகிறப்ப ஒரு மெமரிஸோடு போவேன். இல்லை நான் குடிச்சு இப்படி திமிரி எடுத்துகிட்டு தான் ஓட்டுவேன் இந்த ரோட்டில் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ போட்டு உனக்கு மெமரிஸாக வச்சுக்க வேண்டியதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரு நாள் ஸ்டேட்டஸ் போட்டு உன்னை மறந்துட்டு போயிட்டே இருப்பானுங்க. நான் ஏன் ஸ்லோவாக போகிறேன்னா ரொம்ப சேலஞ்சு பண்ணுதுங்க இந்த இடம், பயங்கரமான சேலஞ்சு. தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரான ரோடு. அதில் இன்றைக்கி நானும் ஸ்மோக்கியும் பயணித்து கொண்டு இருக்கிறோம். 7 ஹேர்பின் பெண்ட், 63 ஹேர்பின் பென்ஸில் இருக்கிறோம். முடிஞ்சால் இந்த வண்டி இந்த ஹேர்பின் பென்ஸில் ஓட்ட கெடுக்க பார்ப்போம். ஆக்சுவலாக வந்துட்டோமா, ஏதோ கோயில் இருக்குது, நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்னடா அது இப்படி கிடக்குது நடு ரோட்டில். இங்கே வந்துட்டு போனேன் அப்படிங்கிற ஒரு மெமரிஸுக்காக ஏதோ வேணும்னு கேட்டல, இருக்கட்டும். அப்போ அந்த காட்டை பயங்கரமான வெயிட்டுங்க, மூச்சு வாங்குது. ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க. இப்போ அந்த செக் போஸ்ட்டில் கூட அவர் எதுவுமே கேட்கல. ஒரு சில இடத்துலலாம் நான் கர்நாடகா போனப்போ பர்கூர்லேருந்து வந்து டு கர்நாடகா போனப்போ நான் ஆக்சுவலாக கர்நாடகா போகிறது தான் பிளானு, அந்த ஹில்ஸ் நம்ம கவர் பண்ணணுன்ட்டு. ஆனால் அங்கே வந்து நம்மளுக்கு வந்து அவங்க அலோவ் பண்ணல. கேமரா வச்சுருந்தா அலோவ் பண்ண மாட்டோம், கேமரா ஆஃப் பண்ணிட்டு போகணும். கேமரா ஆஃப் பண்ணிட்டு நான் எதுக்கு போகணும், நான் கேமராவோடையே போகலாம்ல. போனதுக்கு இல்லை அலோவ் பண்ண மாட்டேன், திரும்பி போங்க அப்படின்ட்டாங்க. இதுக்கு நமக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க, ஃபுல் பர்மிஷன் கிராண்டட். அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிவிட்டு மற்ற மாதிரி இந்த சில்லறத்தனமான விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ நிப்பாட்டுவோம். வண்டி கொஞ்சம் ஆனில் இருக்கட்டும்.
செம்ம செம்ம செம்ம. வா வா வா. ஹெல்மெட்டு கழட்டுனா ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கும். வாங்க உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்களா, அந்த வீடியோவிலே பார்த்தேன். ஃபுல்லாக பாட்டிலாக இருந்துச்சு. இங்கே பாருங்க எத்தனை பாட்டிலு மர கேப்பில் பாட்டிலு, ஸோ ஃபுல்லாக பாட்டிலாக தான் கிடக்குது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க மென்டல்ஸ்? இப்போ எங்கள் அம்மா நைட்டு வண்டிக்கு சுற்றி போட்டு விட்டாங்க. எல்லோரும் கேட்டுருந்தாங்க, என்ன வண்டியை தொடச்சிட்டு இருக்கேன் வெளியே நிப்பாட்டின்னு. எங்கள் அம்மா வண்டி சுற்றி போட்டுருச்சு. எவங்கன்னு போடக்கூடாது இனிமேல் உனக்கு அப்படின்னு. சரி ஓகேங்க, நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு உனக்கு நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இது ஏதோ வந்துட்டு சூப். அம்மா இது பார்க்க ஏதோ ஆட்டு கால் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. சரி ஓகே, நம்ம அப்படியே ஏதோ ஆகாய் கங்கை நதி, ஆகாய் கங்கைன்னு ஏதோ ஒரு ஃபால்ஸ் ஒன்று பக்கத்தில் இருக்காமா, அதுக்கு நம்ம போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வருவோம். பயங்கரமாக குளிருதுங்க. வண்டி வாமாக இருந்தப்பயே எதுவும் தெரியல, ஆனால் இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. இப்போ மேலே கடை சாப்பாடு எல்லாமே இருக்குது. நெட்வொர்க் ஆக்சிஸ் தான் சுத்தமாக இல்லை. 17 ஹேர் மினிட்ஸ் முடிஞ்சு, ஆனால் இருந்தாலும் இன்னொரு ஷார்ப்பான கார்னர்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. இங்கே வருங்க, ஸோ ரெசார்ட் இருக்குது. ரெசார்ட் எடுத்து தங்கிறதுக்கெலாம் என்கிட்ட பட்ஜெட் இல்லை. வீடே பக்கத்தில் தான் இருக்குது. மழையோ வெயிலோ அடிச்சு வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ இன்ஜின் பிரேக்கிங் வந்துட்டு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது தெரியுங்களா? எனக்கு இந்த மேக்ஸிமம் இன்ஜின் பிரேக்கிங் அந்த அளவுக்கு நான் ரெஃபர் பண்ணதே கிடையாது. பட் ஆனால் இந்த இடத்துல அந்த இன்ஜின் பிரேக்கிங்கோட அந்த ஒரு வேல்யூ எனக்கு இப்போ தான் புரியுது. வாட்டர் ஃபால்ஸ் எங்கேயே இருக்குன்னாங்க. ஆகாய கங்கை நதி. நதி இல்லை, வாட்டர் ஃபால்ஸ். ஆகாய நதினே வருது. ஃபுல்லாக எல்லாம் மண்ணாக இருக்குதுங்க இந்த இடம் ஃபுல்லாகவே. ஐயோ, ஃபுல்லாக சேரு சகதியமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இங்கே இப்படி ஒரு ரோடை நான் பார்க்குறேன். ரொம்ப சேரு சகதியமாக இருக்குது இடமே. பாப்பா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஐயோ, அருமை போங்க. இது பாருங்க என்ன கலரில் இருக்குன்னு. அருமாடா. விட்டாச்சு, போங்க பார்த்துக்கலாம். ஐயோ தெரியாம பண்ணிட்டாங்க இந்த ரோட்டில். இந்த குலுங்குது. ஐயோ, வரப்போ பிரச்சனை இருக்காது, ஏன்னா தைரியமாக வருவேன். இப்போ என்ன குலுங்குனாலும் சரி. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டுங்க. சத்தியமாக சொல்கிறேன். அப்போ நேரம் ஜாலியாக வந்துட்டு இது
ஓப்பா டே ஸ்மோக்கி சாரிடா, தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துட்டேன்டா. உண்மையாலுமே சொல்கிறேங்க. ஓ எப்படியோ அடிச்சு பிடிச்சி வந்தாச்சுங்க. சரி, நான் கீழே போயிட்டு அருவிக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்மளை இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணல, போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈட், ஸ்லீப், ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன் கைஸ். பாய்.